ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ பிக் பாஸ் லான்ச்னால கண்டிப்பாக ஒரு பிரைம் டைம் சீரியல் வந்து எண்ட் ஆகும், இல்லைன்னா 2 பிரைம் டைம் சீரியல் கூட எண்ட் ஆகும்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மாக ஒரு பிரைம் டைம் சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது இந்த நியூஸ் கேட்டதுக்கு. சரி, சேனல்ஸ் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நானும் 2 டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இந்த சீரியல் தான் எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பர்மனெண்ட்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 98% கன்ஃபார்ம்டு. ஏன்னா கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்காத வரைக்கும் நம்ம வந்து ஒரு சீரியல் எண்டுன்னு சொல்லிட முடியாது. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்டாக 8 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் சீரியல். ஸோ இந்த சீரியலை வந்து என் பண்ணிட்டு கிழக்கு வாசல் சீரியல் வந்து 8 o'clock மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போதைக்கு சேனல் சைட்லேருந்து இருக்காங்க. டீமுமே இந்த ஸ்கெடியூலோட அவங்களுடைய ஃபைனல் ஷூட் முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, ஒருவேளை சேனல் வந்து இல்லை, அந்த 2% சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்கெடியூல் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்குவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா லாஸ்ட் 3 days வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்து சீரியல் வந்து ஒரு ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பிஎஸ் எண்டு அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா இப்போதைக்கு டிஆர்பிஎஸ் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சேனல்ஸ் வந்து நம்பர் 2 நம்பர் 3 அந்த மாதிரி பொசிஷன் கிட்ட வந்துட்டு இருந்தாலுமே இவ்வளோ சடனாக எண்ட் பண்ணுறது உண்மையிலுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை எண்ட் இல்லைன்னு சொன்னால் இஆரை எண்ட் பண்ணிட்டு கிழக்கு வாசல் சீரியல் வந்து 9:30 மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கம்மிங் October 1 வந்துட்டு பிஎஸ் உடைய 5th year anniversary. ஸோ அது அன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு 2018. ஸோ அது வரைக்குமாச்சு பிஎஸ் கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ். விஜய் டிவிக்குமே அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து கிரியேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சீரியல் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒருவேளை பிக் பாஸ் 1 week தள்ளி போச்சுன்னா வேணா பிஎஸ் வந்து அந்த ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா பாண்டியன் சோஸ் கன்ஃபார்மாக எண்டு தான். ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா விஜய் டிவியுடைய வரலாற்றிலே ஓவரால் நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பிஎஸ் உடைய அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு டாப் 5 அந்த பார்க்குள்ளே என்டர் ஆனாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய சீரியல் தான். ஸோ கேஎம் இன்ன வரைக்குமே நம்மளால மறக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு அடோரபிள் பேர் அவங்க 2 பேருமே. ஸோ இப்படி ஒரு பேரை வச்சுட்டு ஸோ இவ்வளோலாம் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டோரியே இல்லைனாலுமே அந்த பாசிட்டிவிட்டி வச்சு கொண்டு போனாலே சீரியல் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்குமே ஒரு சீரியல் வந்து பாசிட்டிவை மட்டுமே மையமாக பண்ணி நெகட்டிவிட்டி அதிகமே சேர்க்காம ஸோ 1200+ எபிசோட்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். பட் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருந்து ஆகணும். ஸோ அதனால சீரியல் வந்து என் பண்ணி தான் ஆகுறாங்க. ஸோ சீசன் 2 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை, சீசன் 2க்கான ஐடியாவே இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ சீசன் 1ஓட முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து லாஸ்ட் மொமெண்ட்ல சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு சொல்லி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணுங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.